ஹாய் மக்களே, வெல்கம் டு குக் வித் மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாம்பே அல்வா செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா 200 கிராம் சுகர் எடுத்துப்போம். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ், அப்புறமா பார்த்தீங்கன்னா நெய் தேவையான அளவு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்குன முந்திரி பாதாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பவுடரும் கலர் பவுடரும் தேவைன்னா எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எம்டி பவுலில் 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா 200 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா மாவு நல்லா தண்ணியில் நல்லா மைய மிக்ஸ் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சுப்போம். அடுப்பு பற்ற வச்ச பிறகு பார்த்திங்கன்னா பேன் ஆட் பண்ணிக்கலாம். பேனில் பார்த்திங்கன்னா 200 கிராம் சுகர் ஆட் பண்ணிப்போம். அது கூடவே பார்த்திங்கன்னா 200 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. இது பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் பாயில் பண்ண விடுங்க. அப்போ தான் இந்த சர்க்கரையும் அந்த தண்ணியும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா பாயில் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா சர்க்கரை நல்லா கெட்டியான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சோம் கார்ன்ஃப்ளவர், அதை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணினே விடுங்க. நல்லா இதுவும் கொஞ்சம் திக்காகணும். இது இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு திக்காகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை கொஞ்சம் பாயில் பண்ண விடுங்க. அது முடித்த பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு திக்னஸ் வந்திருக்குன்னு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கலர் பவுட்ரு அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அதுக்கேற்ற மாரி கலர் பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா இந்தமாரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கலர் பவுடர் ஆட் பண்ண பிறகு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதேமாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா முந்திரி பாதாம், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதேமாரி நல்லா கொஞ்சம் பாயில் பண்ண விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பாம்பே அல்வா ஆல்மோஸ்ட் ரெடியான மாரி இருக்கும். பட் ஆனால் இன்னும் முடியல. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்பூன் நெய் ஒரு 3 டைம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த அல்வாவில் இறங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் நம்ம பாம்பே அல்வா. நல்லா 3 டைம் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அந்த அல்வா பார்த்திங்கன்னா பேனில் ஒட்டாது. கரண்டியில் நம்ம அள்ளும் போது கரண்டியோடு அது சூப்பராக வரும். ஸோ வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஷ்ஷை. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அல்வா கொஞ்சம் பாயில் ஆகிற கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் எடுத்து அதில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் வந்துவிட்டோம். ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணும் போதே தெரியும் அது கரண்டியோட சூப்பராக அல்வா ஒட்டிக்கிட்டு வரும். ஸோ இதை நம்ம தனியாக நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பிளேட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். பிளேட்டில் ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே லெவல் ஆக்கிக்கோங்க. கரண்டி வச்சு அதை கொஞ்சமாக லெவல் ஆக்கிட்டு அது கூட பார்த்திங்கன்னா முந்திரி கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணிச்சுலையா அது கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் மேலே. அப்படியே கூடவே கொஞ்சம் பாதாமியும் மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சமாக அதை ஆற விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது கட்டியாக இருக்கும். ஸோ நமக்கு ஏற்ற ஷேப்பில் நம்ம பீஸை அல்வாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண பிறகு அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சோன்னா நம்மளோட பாம்பே அல்வா ஃபைனலாக ரெடி. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.